गोदूलिदूसरितकोमलकेशवेशं गोपालबालकशतीरणुगम्यमानं सायं स्वयं प्रतिगृहं पशुबन्धनार्थं गच्छन्तमच्युतशिशुं प्रणतोऽस्मि नित्यम् விற்பிறவிழவும் கஞ்சனும் மல்லும் வேடமும் பாகனும் வீழ செத்தவன் தன்னை புறமிரி செய்த சிவனோடு துயர்கள தேவை பத்தலர் வீழக்கோல் கையில் கொண்ட மாற்றம் தன் தேர் முன் நின்னானை சித்தவனியால் முடிதுணர்ந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே श्रीवत्सदिम्नश्रेभ्यो नममुक्तिमधीमहे विरुक्तयस्त्रयीकण्ठे जानति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्य श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूजसे श्रीवत्सजिन्नकुलवारिधिरत्नदीपम् श्रीरंगनाथ गुरुवर्यदयैकपात्रम् शिष्यार्तिनाशकरमाश्रितकल्पवृक्षं श्रीरम्यकेसरि गुरोत्तममाश्रयामः यायावृत्तिर्मनसि मनसा जायतां सम्पतिस्ते यो यो जल्पः स भवतु विभो नाम संकीर्तनं ते या चेष्टा वपुषि भगवन् सा भवेत् बन्धनं ते सर्वं भूयाद्वरवरमुने सम्यगाराधनं ते अपगतमदमानैरन्तिमोपायनिष्टैः अधिगतपरमार्थैरर्थकामाने अनपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः மீனோடு ஆமை கேழல் அறிகுறலாய் முனுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்பியமானான் தன்னை என்பது ஆச்சரியமான ஆழ்வாரினுடைய திருவாக்கு. பிரமான் பற்பல அவதாரங்களை எல்லாம் எடுத்தான். இன்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறா போலே பற்பல திருவதாரங்களை எடுத்தான் எம்பெருமான். அப்படிப்பட்ட திருவதாரங்களிலே இந்த 10 அவதாரங்கள் மிகவும் நம்முடைய பூர்வாச்சாரியர்களாலே போற்றப்படக்கூடியது. இந்த 10 அவதாரங்கள் இதிலே கிருஷ்ணாவதாரமும் ராமாவதாரமும் தான் பூர்ணாவதாரம் என்ன பெருமை வாய்க்கக்கூடிய அவதாரம் இந்த 2 அவதாரங்கள். இதிலே ராமாவதாரத்திலே எம்பெருமான் இந்த நிலவுலகிலே தான் 11,000 வருடங்கள் எழுந்தருளியிருந்தான். கண்ணனாக திருவவதரித்த காலத்திலே 110 சம்வத்சரங்கள் இந்த நிலவுலகிலே எழுந்தருளியிருந்தான். ராமனாக வந்து அவதரித்து 11,000 வருஷங்கள் தான் பண்ணாத அத்தனை காரியங்களையும் வெறும் கண்ணனாக திருவவதரித்த அந்த 110 வருஷங்களிலே அவன் பண்ணினான். அவன் பண்ணின காரியங்கள் நம்மாலே அளவிட முடியாததாக இருக்கிறது. அவதாரம் என்னாலே அவதரதி இது அவதாரா, மேலிருந்து கீழே இறங்குவதுதான் அவதாரம் என்று காண்பித்து கொடுக்கிறார்கள். ஒரு குழந்தையானது தவறி கிணத்திலே குதித்தது. அப்படிப்பட்ட காலத்திலே ஒரு தாயானவள் எப்படி அந்த குழந்தையை தானும் அந்த கிணத்திலே குதித்து அந்த குழந்தையை மீட்டெடுக்கிறார்களோ அப்படியே
நாம் எல்லாரும் எம்பெருமானுடைய குழந்தைகள். நாம் அனைவரும் சம்சாரமாகிற பெரும் கடலிலே விழுந்து தத்தளிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மையெல்லாம் எம்பெருமான் தானே திருவோதரித்து தான் நம்மளை காப்பாற்றுகிறான். ஆழ்வார் பாடுகிறார், மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதலை பிறந்தான் என்று பாடுகிறார். அப்படி அந்த கிரமத்திலே நாம் உஜ்ஜீவிக்க வேண்டும், நாம் அனைவரும் மோட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எம்பெருமான் கண்ணன் திருவதரித்தான். ஆழ்வார்களிலே 3 ஆழ்வார்கள் கண்ணபிரான் அவனுடைய சேஷ்டிதங்கள் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன, இப்படி அனைத்திலேயும் ஈடுபட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதிலே முதலிலே பெரியாழ்வார், 2வதான ஆண்டாள், 3வதான சுவாமி நம்மாழ்வார். இப்படி இவர்கள் 3வருமே பூர்த்தியாக கிருஷ்ணாவதாரத்திலேயே ஈடுபட்டார்கள் என்று பார்க்கிறோம். இதிலே பெரியாழ்வார் எப்படி ஈடுபட்டார் என்பதை நாம் கேட்கவா வேண்டும். முதலிலே பெரியாழ்வார் தம்முடைய முதல் திவ்ய பிரபந்தத்திலேயே பாடுகிறார். அந்த பாண்டிய மன்னனுடைய பரிகரங்கள் சூழ பட்டத்து யானையின் மீதே பெரியாழ்வார் பவனி வருகிறார். அந்த பாண்டிய நாட்டு மாட வீதியிலே உடனே எம்பெருமானானவன் ஆழ்வார் பவனி வருகிறாரே, இதை நாம் நேரிலே போய் பார்ப்போம் என்ற ஒரு அவாவினோட எம்பெருமான் கருடாருடனாக எழுந்தருளி ஆழ்வாருக்கு சேவை சாதித்தான். உடனே ஆழ்வார் என்ன பண்ணார், இந்த யானை மீதே இருக்கக்கூடிய மணிகளை எல்லாம் இசைத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு ஆழ்வார் பாடினார். பல்லாண்டாக நீர் எழுந்தருளி இருக்க வேண்டும், பல கோடி 100 வருஷங்கள் நமக்கு எதுவுமே ஆகக்கூடாது என்று பாடிக்கொண்டே இருந்த ஆழ்வார் அடுத்த வரி என்ன பாடினார் தெரியுமா? பல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு. மல்லர்களை ஆண்ட, அவர்களை வீழ்த்தினார் ஆஜானு பாகுவான திந்தோள்களை உடைய மணிவண்ணா எம்பெருமானே உனக்கு பல்லாண்டு என்று அடுத்த வரியிலே ஆழ்வார் பாடினார். இந்த மல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா அவரை யாரை குறிக்கிறார் ஆழ்வார் என்னால், அக்காலத்திலே எம்பெருமானும் நம்பிமூட்ட பிரானும் மதுராவுக்கு ரதத்திலே சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட அந்த கம்சன், முஷ்டிகன், சாணூரன் என்கிற 2 மல்லர்களையும் ஏவி இவர்களை நீ அழித்து வா என்னான். அப்படிப்பட்ட அந்த மல்லர்களை தன்னுடைய தின்தோள்களாலே, அந்த வலிமையினாலே எம்பெருமான் வீழ்த்தினான். அதை ஆழ்வார் இங்கே பாடுகிறார். இப்பொழுது நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம், ஆழ்வாருக்கு கனவிலே தோன்றினது ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கக்கூடிய வடபத்ரசாதி, வடபெருங்கோவிலுடைய தானே வந்திருக்கணும். ஆழ்வார் என்னவோ கிருஷ்ணராக பாடுகிறாரே என்னால், ஆழ்வாருக்கு கருடாருடனான வந்த எம்பெருமான் சாட்சாத் கிருஷ்ணனாகவே சேவை சாதித்தான். அதனாலே ஆழ்வார் பல்லாண்டதின் தோள் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு என்ன முதலிலே நாதமொழிகள் அமைத்த வரிசை கிரமத்திலே திருப்பல்லாண்டிலே முதலிலே ஒரு பெருமாள் ஆழ்வாரின் மூலமாக பாடப்பெற்றார் என்னால் அவர் கண்ணனை பெருமான். அது மட்டுமா, ஆழ்வார் பெரியாழ்வார் திருமொழியிலே முதல் பத்திலே முதல் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் தெரியுமா? வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர்
கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனர் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். நன்னமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனர் என்று தெரிவிக்கிறாரே, இதுக்கு என்ன அர்த்தம்னா எம்பெருமான் திருக்கோட்டியூரிலே திருவதரித்தான் என்பது அர்த்தம். ஆனால் பாகவதத்திலேயோ மற்றைய கிரந்தத்திலேயோ அவன் கம்சனுடைய சிறைச்சாலையிலே மதுரையிலே அவதரித்தான், அதிலே இல்லைனாலும் கோகுலத்திலே அவதரித்தான் என்றாவது ஆழ்வார் பாட வேண்டுமே. ஏன் திருக்கோட்டியூரிலே அவதரித்தான் என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்றால், ஆழ்வாருக்கு மிகுந்த பரிவு, பொங்கும் பரிவு கண்ணபிரானின் மீது. அதனாலே ஆழ்வார் கிருஷ்ண சரித்திரத்தை கேட்டார். கிருஷ்ண சரித்திரத்தை கேட்ட உடனே ஆழ்வார் என்ன பாடினார்னா, திருக்கோஷ்டியூரே திருவதரித்தான் என்றுதான் ஆழ்வார் பாடினார். ஆழ்வாருக்கு மிகுந்த பயமா, அசுரர்கள் ஒருவேளை ஆழ்வார் மதுரா இல்ல கோகுலம் இப்படின்னு நான் பாடிட்டேன்னா ஒரு அசுரர்கள் எம்பெருமானை வந்து தொந்தரவு செய்வார்கள் என்ற அப்படிப்பட்ட மிகவும் பரிவோடே கூடின. அதனாலே தான் ஆழ்வார் திருக்கோஷ்டியூரிலே திருவதரித்தான் என்ன ஆழ்வார் பாடுகிறார். இதுல என்ன ஆச்சரியம்னா, ஆழ்வாரோ பாபர் யுகத்திலே திருவதரிக்கவில்லை, ஆழ்வார் கலியுகத்திலே திருவதரித்தார். அப்படி இருந்தாலும் ஆழ்வாருக்கு இருந்த பாவம் இருக்கிறதே, அது வேற யாருக்குமே வராது. அப்படி ஆழ்வார், அதனாலேதான் மாமணிகள் தெரிவிக்கிறாரே, பொங்கும் பரிவாலே வில்லுபுத்து ஒரு பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று தெரிவிக்கிறாரே, அப்படிப்பட்ட பொங்கும் பரிவு. இது மட்டுமல்ல, பெரியாழ்வார் கண்ணனின் பெருமானை நீராட வேண்டும். எப்படி ஒரு சிறு குழந்தையை, ஒரு வயசு கூட ஆகல, அந்த குழந்தையை ஆழ்வார் நம்முடைய ஒரு பாசுரத்தினாலே எப்படி நீராட்ட வேண்டும் என்பதை தெரிவிக்கிறார். எப்படி நீராட்ட வேண்டும், எதை கொண்டு நீராட்ட வேண்டும் என்றால், சாதாரண பச்சை இனத்திலே கொண்டு நீராட்ட வேண்டுமானா கிடையாது. கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய வெந்நீரிலே தீர்த்தமாட வேண்டுமானா கூடாது. இரண்டுமே கலந்து, இப்பொழுதெல்லாம் திருவரங்கத்திலே வந்து செய்வித்தால் தெரியும். கரெக்ட், அந்த மணியக்காரர் சோதிப்பார், வெந்நீரும் பச்சைதளமும் கரெக்டா திருமேனிக்கெல்லாம் போறதா, அந்த ஒரு இதமா இருக்கும். அப்படியே மணியக்காரர் சோதித்த பிறகுதான் எம்பெருமானுக்கே இங்க திருமஞ்சனமானது நடைபெறும். அப்படி அந்த தீர்த்தத்தை, அந்த தீர்த்தமாலே திருமஞ்சனம் பண்ண வேண்டும், நீராட வேண்டும். அப்படியே ஒரு சொம்பிலே மொண்டு அந்த தீர்த்தத்தை அப்படியே அந்த குழந்தை மேலே சேர்க்கலாமா என்றால் அப்படி சேர்க்கவே கூடாது. நம்முடைய கை ஸ்பர்ஷத்தாலே அந்த தீர்த்தமானது அந்த குழந்தையின் மீதே சேர வேண்டும் என்று அப்படி ஆழ்வார் நம்முடைய பொங்கும் பரிவை இந்த பெரியாழ்வார் திருமொழியின் மூலமும் திருப்பல்லாண்டின் மூலமும் நாம் தெரிவிக்கிறார். மட்டுமா ஆழ்வார் பெரியாழ்வார் மட்டுமானா கிடையாது, பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்று தெரிவிக்கிறாரே மணவாள மாமுனிகள். ஆண்டாள் சிறு பிராயத்திலேயே இப்படி ஒரு பக்தி எதனாலே ஏற்பட்டது ஆண்டாளுக்கு என்னால் பெரியாழ்வாராலே ஏற்பட்டது. அப்படி பெரியாழ்வார் என்ன சரித்திரத்தை கொண்டு ஆண்டாளுக்கு இந்த பக்தியை நன்கு ஊட்டினார் என்னால், முழுதாக இந்த கிருஷ்ண சரித்திரத்தையே சொல்லி ஆண்டாளுக்கு இந்த பக்தியானது உண்டாகினது என்பது சரித்திரம். இவர்களை காட்டிலும் சுவாமி நம்மாழ்வார் அவருடைய அந்த மோகம் இருக்கிறதே கிருஷ்ணனின் மீது. இதனாலே பராசர பட்டரே பாடுகிறாரே, கிருஷ்ண திருஷ்ணாதத்துவம் விவோதிதம் இன்னும் சஹசிர சாக்காம் யோத்ராட்சி திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னாலே அது நம்மாழ்வார் தான். இப்படிப்பட்ட நம்மாழ்வார் என்ன பாடுகிறார்னா, பத்துடை அடையவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள், மற்றொரு கடவெண்ணை கழவினில் உறவிட யாப்புண்டு, எத்திரம் 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 என்று அப்படியே ஆழ்வார் அந்த எம்பெருமான் யசோதை பிராட்டியினுடைய அந்த
அந்த கயிறிலே கட்டுண்டு கிடக்கிறதை ஆழ்வாராலே பார்த்து பொறுக்கவே முடியாமல் தான் 6 மாத காலம் மூர்ச்சையாகி விழுந்தார் என்பது சம்பிரதாயம். அப்படிப்பட்ட ஆழ்வார், இப்படி ஆழ்வார் கிருஷ்ணனின் மீதே மிகுந்த பரிவோடு இருக்கார். ஆண்டாள் இருக்கார், பெரியாழ்வார் இருக்கார். இவர்களெல்லாம் இருக்கிறதே ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆனால் தேவ மத்தரியேன் குருகூர் நம்பி என மிகுந்த ஒரு ஆச்சாரிய நிஷ்டை, சம்பிரதாயத்திலே மதுரகவி நிஷ்டை என்று நாம் எல்லாருமே போற்றி புகழ்கிறோமே. அப்படிப்பட்ட மதுரகவி ஆழ்வார் தாம் பாடின திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரத்திலே என்ன பாடுகிறார்னா, கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணி நின்று கிருஷ்ணனை பாடுகிறார் மதுரகவி ஆழ்வார் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட கிருஷ்ணன் இந்நிலவுலகத்திலே அவதரித்தானே, அவன் ஆற்றின காரியங்கள் எல்லாம் நம்மாலே கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கடலிலே ஒரு சிறு திமிழ்களை நாம் பார்க்கலாம். பெருமான் தான் ருக்மிணி கல்யாணம் அந்த சம்பவத்தை இங்கே தெரிவிக்கிறேன் அடியேன். எங்கேயோ இருக்கிறான் துவாரகாதீசனான கண்ணபிரான். அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரானின் மீதே ருக்மிணியானவள் மிகுந்த காதல் கொண்டான். காதல் கொண்டு அவனை திருமணம் செய்ய வேண்டும் என்று பாரித்தான். இப்படி இருக்கக்கூடிய காலத்திலே அந்த ருக்மிணிக்கு அவளுடைய அண்ணன் ருக்மி என்பவன் இவருடைய கல்யாணத்தை சிசுபாலனுக்கே பண்ணி வைப்பேன் என்று ஒத்த காலம் நிற்கிறான். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த ருக்மிணியானவள் சில பண்டிதர்களை எல்லாம் அழைத்து தம்முடைய மனோபாவத்தை கண்ணனுக்கு தெரிவியுங்கள் என்று அந்த பண்டிதர்கள் மூலம் நம்முடைய மனோபாவத்தை கண்ணன் எம்பெருமானுக்கு தெரிவித்தாள். உடனே கண்ணன் எம்பெருமான் அந்த பண்டிதர்களின் மூலம், நீ ஒரு மறைவான இடத்திலே இரு, நான் அங்கே வந்து உன்னை அழைத்து செல்கிறேன் என்று எம்பெருமான் தெரிவித்தான். அப்படியே தெரிவித்த காலத்திலே மறைவான இடத்திலே இவளும் வந்து சேர்ந்தாள். அங்கு எம்பெருமானானவும் வந்து சேர்ந்தான். அவன் இவளை அழைத்து கொண்டு செல்கிறான். உடனே இந்த விஷயமானது இந்த ருக்மி சிசுபாலன் போன்ற துஷ்டர்களுக்கு தெரிந்தது. இவர்களெல்லாம் சேனையை மூட்டிக்கொண்டு அங்கே சென்றார்கள். அப்படிப்பட்ட சேனையை பலராமன் அழித்தான் என்பது சரித்திரம். இது வெறும் சரித்திரம் அல்ல. இதிலிருந்து ஒரு பெரிய ஒரு மகத்தான தத்துவத்தை கண்ணன் பெருமான் நமக்கு உபதேசிக்கிறான். அப்படி என்ன தத்துவத்தை இங்கே உபதேசிக்கிறான்னா, கண்ணன் பெருமான் இருக்கானே அவன் பரமாத்மா, ருக்மிணி இருக்காளே அவள் ஜீவாத்மா. ஒரு ஜீவாத்மா தான் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்பது அவளுடைய ஆசை. அந்த ஆசையானது அவ்வளவு சுலபத்திலே நிறைவேறுகிறதா இல்லையே? அந்த ஜீவாத்மாவை எப்படி இந்த ருக்மிணியை, இந்த ருக்மி சிசுபாலன் இப்படி போன்ற ஒரு துஷ்டர்கள் பரமாத்மாவை அடைவிடாமல் தடுக்கிறார்களோ, அதே போல நமக்கெல்லாம் நம்முடைய இந்த இந்திரியங்கள் என்ன, மனசு என்ன, கெட்ட கெட்ட குணங்கள் என்ன, இதெல்லாம் நம்மை தடுக்கிறது. அப்படி இந்த குணத்திலிருந்து, இந்த ருக்மி சிசுபாலன் இருந்து நாம் எல்லாம் தப்பிக்க வேண்டுமாகில், ருக்மிணியானவள் துவாரகைக்கே போகவில்லை. என்ன பண்ணாள்னா, பண்டிதர்களின் மூலம் தன்னுடைய மனோபாவத்தை எம்பெருமானுக்கு தெரிவித்தாள். அதே போல நாம் எல்லாம் என்ன பண்ண வேண்டுமாகில், எம்பெருமானாராலே நமக்கெல்லாமே நமக்காகவே அனுகிரகிக்கப்பட்ட இந்த சிம்மாசனாதிபதிகளுடைய திருவடிகளை நாம் எல்லாம் ஆசிரியத்தாலே நமக்கு இந்த குணங்கள் எல்லாம் போகும். எப்படி அந்த பண்டிதர்கள்
எம்பெருமான் உன்னை வந்து காப்பான் என்ன இந்த ருக்மிணிக்கு தெரிவிக்கிறார்களோ, மகா விஸ்வாசத்தை ஊட்டுகிறார்களோ, அப்படியே நமக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் உனக்கு இதுதான் கடைசி பிறவி, இனிமேல் நீ மோட்சத்திற்கு தான் அடைவாய் என்ன அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு இந்த மகா விஸ்வாசத்தை ஊட்டுவார்கள். இப்படி ஊட்டினார்கள் மட்டுமா? எப்படி அந்த பண்டிதர்கள் சொன்னாலும் எம்பெருமான் தான் வந்து ரட்சித்து காண்பித்தானோ அதே போல நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பரிந்துரையினாலே, அவர்களுடைய புருஷகாரத்தினாலே நம்மையும் அந்த எம்பெருமானவன், அந்த கண்ணன் பெருமானானவன் நம்மையும் காப்பான் என்பது இதிலிருந்து நமக்கு நன்றாகவே தெரிகிறது. இவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியங்களை எல்லாம் செய்தான் எம்பெருமான். ஆனால் இவன் செய்த அனைத்து காரியங்களிலேயும் பிரதானமான காரியம் எது என்னால் தான் பக்த பராதீனனாக இருப்பதுதான் மிகுந்த ஒரு பெரிய செயல். ஒரு பக்தர் ஒருத்தன் தன்னை சரணாகதி செய்தானே ஆகல் அவனுக்கு தன்னுடைய நிலைமையெல்லாம் மறந்து அவனுக்கு தான் அருள் பாலிக்கிறார். எப்படி அருள் பாலிக்கிறார்? எதிலிருந்து நமக்கு இது தெரிகிறது என்னால், சாரதியாக பஞ்ச பாண்டவர்கள் இருந்தார்கள். அவன் எம்பெருமானையே வேண்டி அர்ஜுனன் வந்தான். பெருமாள் துவாரகையிலே படுத்துட்டு இருக்க சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்திலே அங்கேருந்து முதல்ல துரியோதனன் வந்தான். அவர் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருவடி பக்கத்திலே ஒரு ஆசனமானது இருக்கிறது. வந்து இங்கே துரியோதனன் உட்கார்ந்தான். உடனே அர்ஜுனன் அவன் பிறகுதான் வந்தான். அவனும் எம்பெருமானுடைய திருவடி நிழல்களிலே உட்கார்ந்தான். முதல்ல துரியோதனன் பார்த்தான். முதல்ல இவர்கள் எல்லாரும் வந்தார்கள். அப்பொழுது பிறகு எம்பெருமான் மெதுவாக எழுந்து கொண்டு முதல்ல அர்ஜுனனை பார்த்து அவனை விசாரித்தான். உடனே இங்கிருந்து துரியோதனன் கேட்டான், முதல்ல நான் தான்ப்பா வந்தேன், என்ன பார்க்க மாட்டேங்கிற, அவனையே பார்க்கிற? இல்லப்பா, அவன்தான் எனக்கு முதலிலே கண்ணிலே பட்டான், அதனாலே அவனை பார்த்தேன். சரி, இப்ப 2 பேரும் வந்திருக்கிறீர்களே, என்ன சமாச்சாரம்? இல்ல அர்ஜுனன் அவன் சொன்னான். முதல்ல தெரிவித்தான், யுத்தமானது நடக்கவிருக்கிறது. அந்த யுத்தத்திலே நாங்கள் உன்னுடைய சகாயத்தை விரும்பி இங்கே வந்திருக்கிறோம் என்று தெரிவித்தான். முதலிலே எம்பெருமான் பார்த்தான். முதல்ல அர்ஜுனனே சொல்லட்டும், அப்புறமா நீ சொல்லிக்கோ துரியோதனா. அவன் வந்து உன்னை காட்டிலும் சிறியவன். முதல்ல சிறியவர்களுக்கு தான் ஆப்ஷன் கொடுக்கணும். அதனால அர்ஜுனனே நீ சொல்லு. உடனே அர்ஜுனன் துரியோதனுக்கு ஒரே பதக்கம். ஏன்னா பெருமாளிடத்திலே நவகோடி நாராயண சைன்யம் இருக்கு. ஐயோ, இந்த அர்ஜுனன் இதை கேட்டாலே நான் இவனை வச்சுன்றா என்னடா பண்றது அப்படின்னு துரியோதனன் ஆனவன் ஒரு மாதிரியா இருக்கான். அர்ஜுனன் கேட்டான், அண்ணா எனக்கு நவகோடி நாராயண சைன்யம் எல்லாம் வேண்டாம், எனக்கு உன்னையே போரும் என்று அர்ஜுனன் கண்ணனையே கேட்டான். துரியோதனன் நவகோடி நாராயண சைன்யத்தை கேட்டான். அப்படி இந்த கண்ணனையே கேட்டதுனாலே எம்பெருமானுக்கு என்ன முக்கியம் என்றால், தன்னை தானே தந்த கற்பகம் என்று ஆழ்வார் பாடுகிறார். என்னென்னவோெல்லாம் நாம் வேண்டுகிறோம், ஆனால் எம்பெருமானுக்கு எதுதான் முக்கியம் என்னால், எம்பெருமானையே நாம் இப்பொழுது வேண்டுகிறோமோ அவர்களுக்காக எம்பெருமான் அத்தனை காரியத்தை செய்கிறான். அர்ஜுனன் எம்பெருமானை கேட்டான். கேட்டதன் காரணமாக பெருமாள் என்ன செய்தார் தெரியுமா? சாரதியாக அவனுக்கு இருந்தார். சாரதியாக இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த காலத்திலே ராஜா ஊரில் இருக்கிறவர்கள் அனைவரையும் அழைப்பார். ஆனால் யாரோ 2 சில பேர் தான் வருவா சாரதிங்கிற வேலைக்கே. இப்படி வரவா கூட என்ன தெரியுமா சொல்லுவா, நான் இந்த மாதிரி தொழிலே இருக்கேன்னு யாருக்கும் எங்க சொந்தக்காரா எங்களுக்கு தெரிஞ்சவா யாருக்குமே இதை சொல்லக்கூடாது, மறைமுகமா நான் வந்துட்டு போறேன் அப்படின்னு தெரிவிப்பார்கள். அப்படி என்ன இந்த தொழில இருக்கு என்றால், ஒரு ராஜா
அந்த ரதத்திலே ஏற வேண்டும். அவன் அந்த ரதத்திலே ஏறுவதற்கு எப்படி ஏறுவான்னு தெரியுமா? ஒரு சாரதி அவன் தன்னுடைய முதுகை காமிக்க வேண்டும். அப்படி குனிஞ்சுட்டு காமிக்கணும் அந்த முதுகை. ஒரு ராஜா அவனுடைய காலை ஒரு காலை அந்த முதுகிலே வைத்து, சாரதியினுடைய முதுகிலே வைத்து பிறகுதான் அந்த ரதத்திலே ஏறுவான். பிறகு என்ன தெரியுமா? சாரதி தேரை ஓட்டுவான். தேருடைய பலகையிலே காலை வைக்க மாட்டான் ராஜா. அதற்கு பதிலாக சாரதியினுடைய தோள்கள் இருக்கிறதே, அங்கேதான் அந்த அரசனானவன் அவனுடைய கால்களை வைத்திருப்பான். யுத்த காலத்துல போயிட்டு இருக்கா 2 பேரும். உடனே அந்த அரசனுக்கு தான் வலதுபுறம் சொல்ல வேண்டும். வலதுபுறம் செல்ல வேண்டும் என்றால் வலதுபுறம் போ என்றெல்லாம் அந்த யுத்த காலத்திலே சொன்னால் சாரதிக்கு காதிலே விழாது. அப்பொழுது அந்த அரசன் என்னதான் செய்ய வேண்டும் என்னால் அவனுடைய அந்த தோள்களிலே வலது தோளை அமுக்கனால் அவன் வலதுபுறம் போக வேண்டும். இடதுபுறம் போக வேண்டுமாகில் இடது காலாலே இடது தோளை அவன் அமுத்துவான். அப்பொழுதுதான் இடதுபுறம் போவார்கள். ஒருவேளை அப்படியே நிற்கணும் என்றால் 2 கால்களையும், அதாவது 2 தோள்களையுமே இந்த 2 கால்களாக அமுத்துவானாம். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கண்ணனெம்பெருமான் அர்ஜுனனுக்காக செய்தான். ஆழ்வார் பாடுகிறாரே, எப்படி செய்தான் தெரியுமா? தேசமறிய ஓர் சாரதியாய் சென்று சேனையை நாசம் செய்தித்து நடந்தனல் வார்த்தை இருந்துமே என் ஆழ்வார் பாடுகிறார். நான் தான் சாரதியாக வருகிறேன் என்று தேசமே அறியும் வண்ணமாக, யாருக்குமே தெரியலையே, யாருக்குமே தெரியாது என்பதே கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இவன் சாரதியாக வரப்போகிறது, இவன் சாரதியாக வந்த அந்த தொழில் எல்லாருக்கும் தெரிகிறது. அது மட்டுமா, அந்த துவாபரயுகத்திலே தான் இவன் சாரதியாக இருந்தான் என்பது மட்டும் இல்லை, இப்பொழுது கூட திருவல்லிக்கேணியிலே அவனுக்கு திருநாமமே என்ன தெரியுமா? பார்த்த சாரதி, பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கிறேன் என்கிற திருநாமம். அந்த சாரதியாக இருந்தானே. அப்படிப்பட்ட இருக்கிற கூடிய காலத்திலே பீஷ்மர் மிகுந்த கோபத்தோட அந்த அம்புகளை எல்லாம் அர்ஜுனன் மீதே விடுவாராம். அப்படி இந்த அம்புகள் அர்ஜுனன் மீதே, என்னுடைய பக்தனின் மீதே ஒரு அம்பு கூட போகாமல் தானே தன்னுடைய திருமுக மண்டலத்திலே அந்த அம்புகளை எல்லாம் வாங்கி அர்ஜுனனுக்கு காப்பாற்றினார் கண்ணனெம்பெருமான். அது கூட இப்பொழுது பார்த்தசாரதியினுடைய உற்சவரிடத்திலே நாம் நன்கு சேவிக்கலாம். அப்படி எம்பெருமான் மிகுந்த ஒரு எளிமையான ஒரு குணத்தோடே கூடினவன் இந்த சரித்திரத்தின் மூலம் நமக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட இந்த சாரதியான எம்பெருமான் போரெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு ஒரே குழப்பம். விழுத்தார் போல இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒரு சில பேர்கள் தன்னுடைய தம்பிமார்களாக இருக்கிறார்கள். குரு இருக்கிறார், தாத்தாவான பீஷ்மர் இருக்கிறார். இப்படி ஒரே சொந்தக்காரா இருக்கா, குரு இருக்கார். இவர்களிடத்திலே நாம் ஏன் சண்டை செல்ல வேண்டும்? இவர்களிடத்திலே சண்டை செய்து அந்த வெற்றியெல்லாம் எனக்கெல்லாம் வெற்றியே கிடையாது என்ற ஒரு குழப்பத்திலே இருக்கிறான். அந்த குழப்பமெல்லாம் தீர எம்பெருமான் நான் கீதாச்சாரியனாக கீதையை வெளியிட்டான் என்பதுதான் அவன் பண்ணின அனைத்து காரியங்களுக்கும் மேலான ஒரு மகத்தான ஒரு காரியம். அந்த கீதை இருக்கிறதே, அது அனைத்து மதஸ்தர்களும் மதிக்கக்கூடியதான ஒரு கீதை. எல்லாரும் மதஸ்தர்களும் அந்த கீதைக்கு பாஷ்யங்களை எல்லாம், அதாவது விளக்க உரைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இருக்கிறதிலேயே உலகத்திலேயே கீதையானது மிகுந்த பாஷைகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அவ்வளவு ஒரு மகத்துவம் கீதைக்கு. இது மட்டும் அல்ல, ஒரு மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் அது கீதைக்கு பார்க்கலாம். ஒரு வார் பிரின்சிபல்ஸ், ஒரு யுத்தத்தை வரைமுறை, அதுவுமே கீதையிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனதை இப்படி கட்டுப்படுத்துகிறது, அதையும் கீதையிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறான், நாம் தெரிந்து கொள்கிறான். இன்று
பற்பல அரிதான விஷயங்கள். என்னென்ன நமக்கெல்லாம் சந்தேகங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த சந்தேகங்களுக்கு அத்தனையும் தீர்வு கொடுக்கிற ஒரே மருந்து அது கீதை தான். அப்படிப்பட்ட கீதையிலே பெருமான் சாரார்த்தமாக ஒரு ஸ்லோகத்தை தெரிவிக்கிறான். தான் சரம ஸ்லோகமாக நாம் எல்லாம் கொண்டிருக்கிறோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா என்று வைத்து அஞ்சலென்ன கையும் என்று பராசரப்பட்டர் அற்புதமாக சாதிக்கிறார். எந்தவித உபாயங்களை எல்லாம் விட்டு என்னையே உபாயமாக பற்றிக்கொள், நானே உனக்கு உபாயம் உபேயம் என்ன எம்பெருமான் இந்த சரமஸ்லோகத்தினாலே காண்பித்து கொடுக்கிறான். மாமுனிகள் சரமஸ்லோகத்தினுடைய விவரணத்திலே தெரிவிக்கிறார். இதற்காகவே 12 முறை திருக்கோஷ்டியூருக்கு நடந்தது என்ன பெருமானாரை பற்றி தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். திருக்கோஷ்டியூர் நம்பி நிலத்திலே அக்காலத்தில் பெருமானாரானவர் 18 முறை நடந்துதான் இந்த சரமஸ்லோகத்தை, இந்த சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட விலை உயர்ந்ததான இந்த சரமஸ்லோகம். பொதுவாக சரமஸ்லோகம்னாலே ராமச்சரமஸ்லோகம் இருக்கு, வராக சரமஸ்லோகம் இருக்கு, சீதா சரமஸ்லோகம் இருக்கு. இப்படிப்பட்ட சரமஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் சரமஸ்லோகம் பொதுவாகவே என்று கூறினாலே அது கிருஷ்ண சரமஸ்லோகம் தான். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தினந்தோறும் கார்த்தாலை வேளையிலே ஊர்த்வகுன்ற தாரணத்தை எல்லாம் அணிந்த பிறகு திருமந்திரம், துவஜம், சரமஸ்லோகம் என்று இந்த 3 மந்திரங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். இதை முதலிலே நாம் சரமஸ்லோகமாக கொண்டதும் கிருஷ்ண சரமஸ்லோகம்தான். அப்படி இந்த கிருஷ்ணன் பற்பல லீலைகளை எல்லாம் எழுதியிருக்கிறான். பற்பல அரிது பெரிதான விஷயங்களை எல்லாம் தான் நடத்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பெரிய ஒரு மகா சாகரம் பாகவதத்திலே வியாசர் தெரிவிக்கிறார். பிபத பாகவதம் ரசமாலயம் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பெரிய ஒரு ரச ஆலயத்திலே ஒரு 1/2 டம்ளர் நாம் பருகியிருப்போம் என்று நினைத்து இன்னைக்கு ஸ்ரீ பாஞ்சராத்திராகமத்தினுடைய கோவில்களிலே உரியடி உற்சவமானது நடைபெறும். அப்படிப்பட்ட இந்த உரியடி உற்சவ சன்னிவேஷத்திலே இந்த கிருஷ்ணானுபவம், சகலமான கிருஷ்ணானுபவத்தை நாம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றோம். இத்துடன் அடியேன் இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ரம்யதாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூஜாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.